மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்க கூட இருக்கிறார். ஒரு சோர்வு, ஒரு மனமடிவு, நான் எதை செய்தாலும் வாய்க்க மாட்டேங்குது, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஜெயம் உண்டாக மாட்டேங்குது, இந்த மாதிரி ஒரு சோர்வோடு நீங்க இருக்கிறீங்களா? ஏன் என் காரியம் மட்டும் நடக்க மாட்டேங்குது? நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு உழைச்சாலும் பிசினஸ்ல லாபமே இல்லை, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தாலும் ஒரு ஆத்மா அறுவடைய பலனை பார்க்க முடியல, எவ்வளோ முயற்சி பண்ணி படிச்சாலும் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது, இது மாதிரி கலங்கி இருக்கிறீங்களா? உங்களுடைய கையின் கிரியைகளை நிகழ விடாதங்க. இவ்வளவு பிரயாசப்பட்ட லாபமே இல்லை, ஒரு பலனே இல்லை, ஒரு வெற்றியே இல்லை, இந்த மாதிரி காரியங்கள் ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னு சொன்னு போகாதுங்க. தொடர்ந்து செய்யுங்க. செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய்யுங்க. உற்சாகமா செய்யுங்க. உற்சாகமா பிரயாசப்படுங்க. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்றாரு.